வணக்கம். இன்றைய நாள் 25/3/2026 புதன்கிழமை. நான் செல்வராசா திபிராஜ். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இணையம் வழியாக பண மோசடியில் ஈடுபட்ட வியட்நாம் நாட்டினர் கைது. இலங்கைக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்யும் 29 கடத்தல்காரர்கள் இதுவரை கைது. புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையம் ஏப்ரல் மாதம் முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு. எரிபொருள் விலை உயர்வால் கோழி இறைச்சி, முட்டை விலைகள் அதிகரிப்பு. தமிழக தேர்தலுக்கான அதிமுகவின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். இணையம் வழியாக மோசடி பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட்ட வியட்நாம் நாட்டினர் குழு ஒன்று நேற்றைய 24 தினம் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பிரிவின் தகவல்படி 9 சந்தேக நபர்கள் சுற்றுலா விசாக்களில் இலங்கைக்கு வந்து இணைய வழி மோசடியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு கணனி, ஒரு மடிக்கணனி மற்றும் 84 மொபைல்களை போலீசார் மீட்டுள்ளனர். பூசா இராணுவ புலனாய்வு பிரிவிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் காலி போலீஸ் அதிகாரி குழு ஒன்று இந்த சோதனையை நடத்தியது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போத்தலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். போத்தலை போலீசார் சந்தேக நபர்களை காலி நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்ததுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை போதைப் பொருள் விநியோகம் செய்யும் 29 முக்கிய போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதிநிதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல தெரிவித்துள்ளார். திருகோணமலை துறைமுகத்திற்கு படகு மூலம் கொண்டு வரப்படும் போதைப் பொருளை இங்குள்ள இளைஞர்கள் பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக இந்தோனேசியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்து வருகின்றனர். இதனால் சிலர் கலக்கமடைந்துள்ளனர். இது இலகுவாக பணம் சம்பாதிக்க பயன்படுத்தப்படும் ஒரு வணிகம். இதில் 3 வணிகங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை நாம் அறிவோம். தங்களது தேர்தல் பிரச்சாரங்களை இந்த கருப்பு வணிகத்தின் மூலம் வரும் பணத்தை கொண்டே அவர்கள் முன்னெடுத்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் தொடரும் மோதல்களுக்கு மத்தியிலும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பண அனுப்புதல் நடவடிக்கைகள் சரிவு ஏற்படவில்லை என இலங்கை மத்திய வங்கியின் CPSL ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய நிலையற்ற சூழ்நிலையால் சுற்றுலா பயணிகளின் வருகை சுமார் 17% குறைந்துள்ளது. அதே நேரம் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல் காரணமாக மத்திய கிழக்கிலிருந்து இலங்கையர்கள் நாட்டிற்கு திரும்புவது குறித்து எந்த விசாரணைகளையோ அல்லது அறிக்கைகளையோ நாம் பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய வங்கி வளாகத்தில் இன்று 25 நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதனை கூறினார். கொழும்பின் முக்கியமான போக்குவரத்து மையங்களில் ஒன்றான புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையம் விரிவான புதுப்பிப்பு பணிகளுக்கு பின்னர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த புதுப்பிப்பு திட்டம் கொழும்பு நகரின் போக்குவரத்து முகாமையை மேம்படுத்துவதுடன் நகரின் அடிப்படை வசதிகளை நவீனமயமாக்கும் அரசின் முயற்சியே ஒரு பகுதியாகும். புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் தலைமையின் கீழ் தேசிய திட்டத்தின் ஒரு முக்கிய திட்டமாக இலங்கை விமானப்படையின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படுகின்றது. இத்திட்டம் 424 மில்லியன் ரூபாய் நிதி செலவில் மேற்கொள்ளப்படுகின்றது. இதேவேளை மத்திய பஸ் தரிப்பிடத்தில் அனைத்து வகையான போக்குவரத்து சேவைகள் தொடர்பிலும் அறிந்து கொள்ளும் வகையில் தகவல் அறியும் மத்திய நிலையம் ஒன்றும் அமைக்கப்படுகின்றது. ஏப்ரல் மாதம் முதல் இந்த பஸ் நிலையம் முழுமையாக செயல்பட தொடங்கும் நிலையில் பொதுமக்கள் சுலபமான மற்றும் பாதுகாப்பான பயண அனுபவத்தை பெறுவார்கள் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை விரைவாக அளிக்கும் பணிகளில் ஏற்பட்டுள்ள சட்ட சிக்கல்களை நீக்குவதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிற்கும் இடையில் சந்திப்பொன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அளிப்பதற்கு எடுக்கும் காலத்தை மேலும் குறைப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இந்த செயல்முறையின் போது நீதிமன்றம், போலீஸ் மற்றும் பகுப்பாய்வு திணைக்களம் எதிர்கொள்ளும் அரசு நடவடிக்கைகளும் சிக்கல்களும் நேற்று விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட 1300 வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 37 வயதான சீன நாட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கருவாத்தோட்டம் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழு இந்த சோதனையை நடத்தியது. இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையிடம் கப்பல்கள் இல்லாத காரணத்தினால் ஈரானிடமிருந்து எண்ணெய் மற்றும் பிற வசதிகளை பெறுவதற்கு சாத்தியமில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இலங்கைக்கு எண்ணெய் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான ஈரானின் முன்மொழிவை அமைச்சர் வரவேற்றுள்ளார். அதன்போது அவர் கப்பல்களை கொண்ட நாடுகள் அத்தகைய வசதியிலிருந்து பயனடைய முடியும். எங்களிடம் கப்பல்கள் இல்லை. ஈரானிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்யும் திறனும் எங்களிடம் இல்லை. தூதுவரின் முன்மொழிவை நாங்கள் வரவேற்கின்றோம் என்றார். அண்மையில் நட்பு நாடு என்ற முறையில் இலங்கைக்கு ஆதரவளிப்பதில் ஈரானின் உறுதிப்பாட்டை இலங்கைக்கான ஈரான் தூதுவர் வலியுறுத்திய நிலையில் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டால் எண்ணெய் உட்பட அத்தியாவசிய பொருட்களை வழங்க ஈரான் தயாராக உள்ளது என்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை உயர்வால் ஒரு முட்டையின் விலை 40 ரூபாயாகவும் தோலுடன் கூடிய 1 கிலோ உறைந்த கோழி கறியின் விலை 100 ரூபாவாலும் உயர்ந்துள்ளது. சிறிய முட்டையின் விலை 37 ரூபாயாகவும் நடுத்தர முட்டையின் விலை 39 ரூபாயாகவும் பெரிய சிவப்பு முட்டையின் விலை 41 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இதன்படி எரிபொருள் விலை உயர்வு மற்றும் எரிவாயு விலை உயர்வு ஆகியவை கோழி வளர்ப்பு நடவடிக்கைகளுக்கு கடுமையாக பாதித்துள்ளன என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் எச் குணசேகர தெரிவித்துள்ளார். கோழி பண்ணைகளில் இளம் கோழி குஞ்சுகளை சூடுபடுத்த எரிவாயு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எரிபொருள் விலை உயர்வு கோழி வளர்ப்பு தொழிலை வழக்கத்திற்கு மாறாக பாதித்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். தற்போது 1 கிலோ கோழிக்கறியின் விலை 1200 முதல் 1250 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தற்போது தினமும் சுமார் 700 மெட்ரிக் டன் தோலுடன் கூடிய கோழி இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. ஒரு மாதத்திற்கான கோழி இறைச்சியின் தேவை 22,000 மெட்ரிக் டன்களாகும். டீசல் விலை உயர்வால் கடலுக்கு செல்லும் படகுகளின் எண்ணிக்கை குறைதல், சந்தையில் கிடைக்கும் மீன்களின் அளவு குறைதல், பன்றி இறைச்சி உற்பத்தி குறைதல், 1 கிலோ மாட்டிறைச்சியின் விலை 2,800 ரூபாயாக உயர்தல் மற்றும் 1 கிலோ ஆட்டிறைச்சியின் விலை 3,500 ரூபாயை தாண்டுதல் போன்ற காரணங்களால் கோழி இறைச்சிக்கான தேவை அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். தொடர்வது இந்திய செய்திகள். எதிர்வரும் ஏப்ரல் 23 அன்று நடைபெற இருக்கும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான 23 வேட்பாளர்கள் அடங்கிய தனது முதல் பட்டியலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக இன்று 25 வெளியிட்டது. முதற்கட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ள வேட்பாளர்களில் ஒருவரான கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த பட்டியலை அறிவித்தார். இந்த அறிவிப்பின்படி எடப்பாடி கே பழனிசாமி தனது சொந்த தொகுதியான எடப்பாடியிலிருந்து மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்தும் கட்சியானது தனது ஆரம்ப கட்ட பட்டியலில் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்களை தக்க வைத்துக் கொண்டது. மேலும் தொண்டமுத்தூர் மற்றும் குமாரபாளையம் தொகுதிகளில் முறையே SP வேலுமணி மற்றும் P தங்கமணி போன்ற முக்கிய மேற்கு பகுதி தலைவர்களையும் அது களமிறக்கியது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கட்சியின் முதல் கட்ட வேட்பாளர்கள் அறிவிப்பு இதுவாகும். மேலும் அதிமுகவின் பல வேட்பாளர்கள் பெயர்கள் அடுத்தடுத்து பட்டியல்களில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்வது உலகச் செய்திகள். மத்திய கிழக்கு யுத்தத்தின் காரணமாக அனுமதி இல்லாததால் கோர்மூஸ் நீர்வழியை கடக்க முயன்ற பாகிஸ்தான் செல்லும் கப்பலை ஈரான் தடுத்துள்ளது. இந்த கப்பல் செலேன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்ஜா போர்ட்டில் இருந்து கராச்சிக்கு புறப்பட்டிருந்தது. ஆனால் கடக்க அனுமதி இல்லாத காரணத்தால் முக்கியமான நீர்வழியில் நுழைவுக்கு முன் திரும்பிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தது என்று இஸ்லாமிய புரட்சி தற்காப்பு படைகள் IRGC தெரிவித்துள்ளது. செலேன் கப்பல் கார்மூஸ் நீரணியை கடக்க IRGC தடை விதித்தது. அது சட்டபூர்வமான நடைமுறைகளை பின்பற்றாமல் அனுமதி பெறவில்லை என்று IRGC தலைமை அலிரேசா தங்கஸ்ரீ X பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.